வலகத் நஸரகுமுல்லாஹு பிபத்ரின் வஅன்தும் அதில்லா. நீங்க கொஞ்சம் பேராக இருக்கிற நேரத்துல, 313 சஹாபாக்களாக இருக்கிற நேரத்துல உங்களுக்கு அல்லாஹ் தஆலா திட்டவட்டமாக உதவி செய்தான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் ஒரு விடயத்தை சொல்றான், ஃபத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து நடந்துக்கோங்க. இஸ்லாத்திலே அதாவது சொல்லப்படுகிறது என்னண்டா, ஹக்குக்கும் பாத்திலுக்கும் மத்தியில பிரிச்சு காட்டின நாள் தான் இந்த பத்ருடைய தினமாக இருக்குது. இந்த தினத்துல ஹக்கு இல்லாம போயிருந்தா இன்றைக்கு நாங்க முஸ்லிம்களாக இந்த உலகத்தில் இருந்திக்க மாட்டோம். ஒவ்வொரு வாலிபமும் தான் கண்ணியமான ஒவ்வொரு வயோதிபமும் தான் இன்றைக்கு சர்வசாதாரணமான பாவம் நன்மையான காரியத்தை செய்யறது போல செஞ்சு கொண்டிருக்கிறோம். ஒரு பாவத்தை விடுறதுக்கு கூட, அதாவது ஒரு நன்மையான காரியத்தை விடுறது லேசாகிக்குது, ஆனா பாவத்தை விடுறது ரொம்ப கஷ்டமாகி. அதாவது நான் ஒரு கனவு கண்டேன். எப்படி தெரியுமா? அதாவது 3 நாளைக்கு பின்னால இந்த மக்காவுல ரத்த ஆறு ஓடுறத நான் கனவு கண்டேன். இன்னல் ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதஹு வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். فقد قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وَلَقَدْ نَصَرَكُمُ اللَّهُ بِبَدْرٍ وَأَنْتُمْ أَذِلَّةٌ فَاتَّقُوا اللَّهَ لَعَلَّكُمْ تَشْكُرُونَ. وقال تعالى أيضا يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم لغدوة في سبيل الله أو روحة خير مما تطلع عليه الشمس أو تغرب أو كما قال عليه الصلاة والسلام. ஏழு வானங்கள் 7 பூமியை படைத்து அதனுடைய ஆட்சியை தனது கைவசம் எடுத்துக்கொண்ட, தனது அதிகாரத்தின் அளவிலே வைத்துக்கொண்ட வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவை ஆரம்பமாக புகழ்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா வ அனா அஜ்ஸி பிஹி, நான் இந்த மாதத்திலே கூலியுடையவனாக மாறிவிடுகிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு மாதத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். எவ்வாறுபட்ட மாதம்? அல்லாஹ் தன்னையே கூலியாக மாற்றிக்கொள்கிறேன் என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு ஒரு பொறுமதியான ஒரு மாதத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதத்திலே ஒரு நோக்கத்தை இந்த மனித சமுதாயத்துக்கு அல்லாஹ் விளங்கப்படுத்தி கொண்டிருக்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். இந்த புனிதமான மாதத்திலே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நோன்பை கடமையாக்கி வைத்திருக்கிறான். முன்னோர்களுக்கு கடமையாக்கினதை போல ஒரு நோன்பை எங்களுக்கு கடமையாக்கி வைத்திருக்கிறான். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரிகளே, இந்த ரமலானுடைய மாதத்திலே நாம் நோக்கக்கூடிய நோன்புடைய நோக்கத்தை அல்லாஹுவே முடிவு செய்து சொல்லியிருக்கிறான், லஅல்லக்கும் தத்தகூன். இந்த ரமலானுடைய மாதம் ஒவ்வொரு முஃமினான முஸ்லிமான அடியார்களுக்கு கொடுக்கப்படுவதனுடைய நோக்கம், அந்த மாதத்திலே ஒவ்வொரு மனிதனும் சிறந்தவனாக, அல்லாஹ்விடத்திலே ஒரு பொறுமதிக்குரிய மனிதனாக, இறையச்சத்தை மேற்கொண்ட மனிதனாக ஆகிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் நோன்பை தந்திருக்கிறான். வெறுமனே நோன்புடைய காலத்திலே நோன்பை நோற்று விட்டோம், வெறுமனே நோன்புடைய காலத்திலே எல்லோரையும் போல பசித்திருந்து விட்டோம், எல்லாரையும் போன்று தாகித்திருந்து விட்டோம் என்பது நோக்கம் அல்ல. தாகித்தும் இருக்க வேண்டும், பசித்தும் இருக்க வேண்டும். ஆனால் அல்லாஹுடைய கட்டளை பிரகாரம் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதன் மூலமாக அந்த அடியான் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவனாக, அல்லாஹ் அந்த ஆயத்திலே எந்த நோக்கதாரிகளை கூறிக்கொண்டிருக்கிறானோ அந்த நோக்கத்துக்குரியவர்களாக நாம் மாறுவது அது மிகவும் அவசியமான ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு தாய்மார்களே,
அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இவ்வாறுபட்ட ஒரு சந்தர்ப்பத்தை எங்களுக்கு தந்திருக்கிறான் என்பதற்காக வேண்டி நாம் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக மாற வேண்டும். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா பத்ருடைய சஹாபாக்கள், அந்த பத்ருடைய சஹாபாக்களுக்கு அல்லாஹ் தஆலா உதவி செய்தேன் என்று சொன்ன விடயத்தின் பின்னால அல்லாஹ் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துறான். என்ன தெரியுமா? வலகத் நஸரகுமுல்லாஹு பிபத்ரின் வ அன்தும் அதில்லா. பத்ருடைய சஹாபாக்கள் இன்றைய தினத்திலே நாம் ஞாபகம் படுத்தப்படக்கூடிய இந்த பத்ருடைய சஹாபாக்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், வலகத் நஸரகுமுல்லாஹு பிபத்ரின் வ அன்தும் அதில்லா. நீங்க கொஞ்ச பேராக இருக்கிற நேரத்துல, 313 சஹாபாக்களாக இருக்கிற நேரத்துல உங்களுக்கு அல்லாஹ் தஆலா திட்டவட்டமாக உதவி செய்தான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் ஒரு விடயத்தை சொல்கிறான், ஃபத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து நடந்துக்கோங்க. சஹாபாக்களுக்கு உதவி வந்துச்சு. பத்ருடைய சஹாபாக்களுக்கு அல்லாஹ் வானுலகிலிருந்து மலாயிக்காமார்களை இறக்கி அல்லாஹ் உதவி செய்திருக்கிறான். ஆனால் அந்த மக்களை பார்த்து அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? ஃபத்தகுல்லாஹ், உலகத்துல நீங்க அல்லாஹ்வை பயந்து நடந்துக்கோங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். கண்ணியமான சஹாபாக்கள், பத்ருடைய சஹாபாக்கள், அவர்கள் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட சஹாபாக்கள், அந்த மக்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், ஃபத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து நடந்துக்கோங்க. உலகத்துல அல்லாஹ்வை பயந்து நடந்துக்கோங்க. அது மாத்திரமல்ல, ஏன் அல்லாஹ்வை பயந்து நடக்க சொல்கிறான்? லஅல்லகும் தஷ்குரூன், நீங்கள் அப்பதான் நன்றியுடைய மக்களாக உலகத்துல வாழ்வீங்க. வெறுமனே ஒரு கிஃப்ட் கிடைச்சிட்டா அந்த கிஃப்ட்டுக்கு நன்றி, அதாவது அந்த கிஃப்ட் கிடைக்கிற நேரத்தில் இருக்கக்கூடிய சந்தோஷத்தை வெளிப்படுத்திட்டு அந்த கிஃப்டை தந்தவரை மறந்துடக்கூடாது. பெரிய ஒரு மேடையில் ஒரு கிஃப்ட் ஒன்று கிடைக்குது, அந்த கிஃப்ட்டுக்கு பெரிய ஒரு ஏற்பாடு நடக்குது. அந்த ஏற்பாடு நடந்தது பின்னால கிஃப்ட் எடுத்துக்கொண்டு வெறுமனே போய்த்துறதல்ல. அல்லாஹ் சொல்றான், கிஃப்ட் தந்தவரை மறந்துடாதீங்க, கிஃப்டை தந்தவரை மறந்துடக்கூடாது. அதனால அல்லாஹ் சொல்றான், பத்ருடைய சஹாபாக்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி நேரடியாக வந்து இறங்கிச்சு. பத்ருடைய சஹாபாக்களுக்கு உதவி செய்யறதுக்கு அக்கம் பக்கத்துல வேற யாரும் இருக்கல. அவர்களுக்கு ஆயுத பலமும் குறைவுதான், அவருடைய ஆள் பலமும் குறைவுதான், அவர்களுக்கு உதவி வந்து சேரக்கூடிய வழிகளும் குறைவுதான். ஆனால் அல்லாஹ்வுடைய உதவி அவர்களுக்கு நேரடியாக வந்துச்சு. சகோதரர்களே, அந்த விடயத்தை வைத்து அல்லாஹ் சொல்கிறான் பத்ருடைய சஹாபாக்களுக்கு, அல்லாஹ்வை பயந்து நடந்துக்கோங்க. அதோட லஅல்லகும் தஷ்குரூன், அவர்கள் ஏன் அல்லாஹ்வை பயந்து நடக்க சொல்றான்? அப்பதான் நீங்க நன்றியுள்ள மக்களாக மாறி இருப்பீங்க. தொடர்ச்சி நன்றியுள்ள மக்களாக நீங்க எப்ப மாறுவீங்க? இதுக்கு அல்லாஹ்வுடைய பயம் இருந்தால் தான். ரமலானுடைய காலம் எங்களுக்கு கிடைச்சிருக்குது. ரமலானுடைய காலத்துல நோன்பு நோட்கிறோம். நோன்புடைய ஏற்பாடை அல்லாஹ் செய்து தந்திருக்கிறான். இவர்களுக்கெல்லாம் கொடுக்கப்படாத பாக்கியத்தை அல்லாஹ் ரமலானுடைய காலத்துல நோன்பு நோற்று, சஜதா செய்து, தராவீஹ் தொழுது, வித்ர் தொழுது, கியாமுல் லைல் தொழுது, சதகா கொடுத்து, ஜகாத் கொடுத்து, கண்ணியத்துக்குரிய மேலான சொல்லி எல்லாம் நன்மையான காரியத்தையும் செய்யக்கூடிய பாக்கியத்தை அந்த அல்லாஹ் தாரான். அந்த தந்து அல்லாஹ் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறான். அந்த இறையச்சத்துடைய வாழ்க்கையோடு அவனை நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக இந்த உலகத்துல நாங்க இருக்கணும் என்றதான் அல்லாஹ் விளங்கப்படுத்துறான். ஆக கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானை ஏன் எங்களுக்கு தந்திருக்கிறான்? ரமலானை ஏன் அல்லாஹ் எங்களுக்கு தந்தான்? எங்களை நாங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்றதுக்கு. நாங்க இன்னைக்கு ஒரு வகையான நஜீஸ்ல இருந்து கொண்டிருக்கிறோம், ஒரு வகையான அழுக்கில் இருந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய உடல் அழுக்குப்படுவது போல எங்களுடைய உள்ளம் ஒரு வகையான அழுக்கை சுமந்த நிலைமையில் இந்த உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அழுக்குகள் எல்லாம் போக்கிக் கொள்வதற்காக வேண்டி ஒரு அவகாசமாக, ஒரு சந்தர்ப்பமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலான் எங்களுக்கு தந்திருக்கிறான். கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, இந்த ரமலானுடைய காலத்துல யாரெல்லாம் தன்னுடைய பாவத்தை சுத்தப்படுத்திக் கொள்ளவில்லையோ, யாரெல்லாம் தன்னுடைய பாவத்துக்கு மன்னிப்பு தேடிக்கொள்ளவில்லையோ, யாரெல்லாம் தன்னுடைய பாவத்துக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே மன்றாடி தன்னுடைய பாவத்திலிருந்து தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளவில்லையோ, இவர்களை பார்த்து தான் நபி அவர்கள் மிம்பரில் வைத்து சொன்னார்கள், ஆமீன் சொல்லிவிட்டு விளங்கப்படுத்தும் சொன்னார்கள், இத்தகைய மனிதன் நாசமாகட்டும். ஏன்? அவனுக்கு அவகாசம் கிடைக்கப்பட்டிருக்குது, அவனுக்கு ரமலானுடைய சந்தர்ப்பம் கிடைக்கப்பட்டிருக்குது. யாருக்கெல்லாம் இல்லாத சந்தோஷத்தை எங்களுடைய முன்னோர்கள் எங்களை விட்டு மரணித்து கபருடைய வாழ்க்கை வாழக்கூடியவர்களுக்கு கொடுக்கப்படாத ஒரு வருடத்தினுடைய ரமலானுடைய பாக்கம் எங்களுக்கு கிடைக்குதுண்டா, அல்லாஹ் எங்களுக்கு அதை விட ஒரு மடங்கு இன்னும் இறக்கப்பட்டிருக்கிறான்.
ஏன் இறக்கப்பட்டிருக்கிறான்? இவருக்கு ஒரு அவகாசத்தை இன்னும் கொடுக்கணும். இவர் இன்னும் இந்த அவகாசத்தின் மூலமாக இவர் இன்னும் பாவ மன்னிப்பு தேடிக்கொள்ள வேணும். அவர் மௌத்துக்கு முன்னால அவரை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளணும். அவருடைய உள்ளத்தை சுத்தப்படுத்திக் கொள்ளணும். உள்ளம் சுத்தப்படுத்துவது போல அவருடைய எழுதப்பட்டிருக்கக்கூடிய செயலேடுகள் எல்லாம் அவர் மரணத்தை அடையக்கூடிய நேரத்தில் பரிசுத்தப்பட்ட நிலைமையில அல்லாஹ்விடத்திலே வர வேண்டும் என்பதற்காக வேண்டிய அல்லாஹ் இந்த ரமலானுடைய பாக்கத்தை எங்களை தந்திக்கிறான். சொல்லு, இதிலையும் நாங்கள் பொடுப்போக்கு செய்வோம்டா, இதிலையும் நாங்கள் தராவிஹ் தொழாதவர்களாக இருப்போம்டா, இதிலையும் கியாமுல் லைல்ல கலந்து கொள்ளாதவர்களாக இருப்போம்டா, இதிலையும் ரமலானுடைய காலத்தை அடைந்து நோன்பு நோட்காதவர்களாக இருப்போம்டா, இதிலையும் ஜகாத் கொடுக்க தகுதியுடையவர்கள் ஏழைகளுடைய ஹக்கை கொடுக்காமல் இருப்பார்கள் என்றா. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரமலானை வீணாக்கினவர் கூட்டத்திலே நாம் சேர்ந்து விடுவோம். அது மாத்திரமல்ல, ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த பதுவா கூறியவர்களாக, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய பதுவாவுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய ஆமீனுக்கும் அதாவது தன்னை உட்படுத்திக் கொண்டவர்களாக நாம் மாறிவிடுவதில் எந்த சந்தேகம் இல்லை. நோன்பு பிடிக்கிறவங்க பிடிச்சு கொண்டிருக்கிறான். ரமலானுடைய காலத்துல தராவீஹ் தொழக்கூடியவர்கள் தொழுது கொண்டிருக்கிறாங்க. ஆனா தொழாதவர்கள் பயப்பட வேண்டும், நோன்பு பிடிக்காதவர்கள் பயப்பட வேண்டும். அன்புக்குரிய சௌலே, ரசூலுல்லாஹ்வுடைய ஆமீன், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய பதுவா இது லேசானதல்ல, இது லேசானதல்ல. ஆக கண்ணியத்துக்குரிய மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யாரெல்லாம் தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்வாங்களோ, யாரெல்லாம் தன்னுடைய ரப்போடு இந்த மாதத்திலே சரி செய்து கொள்வார்களோ, தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை உண்டாக்கி கொள்வார்களோ, அல்லாஹ்விடத்திலே நெருக்கத்தை உண்டாக்கி கொள்வார்களோ, இவர்கள் அல்லாஹ்விடத்திலே சங்கைக்குரியவர்களாக மாறுவாங்க. குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான், இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும், உங்களிடத்திலே அல்லாஹ்விடத்திலே மிகவும் சங்கைக்குரியவர்கள் யாரு தெரியுமா? உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு தன்னுடைய ரப்பிடத்திலே அவனுடைய பயத்தோடு அவனுடைய அச்சத்தோடு தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை அல்லாஹ்வோடு இஸ்திகாமத்தாக ஆக்கிக் கொள்கிறார்களே, இப்படியாப்பட்ட நல்லடியார்கள் நல்ல மக்கள் இருக்கிறார்களே, இவர்கள் அல்லாஹ்விடத்திலே சங்கைக்குரியவர்கள் என்று அல்லாஹ் முடிவு செய்கிறான். ஆக மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தந்திரிக்கக்கூடிய அவகாசத்தை நாங்க அழகான முறையில் பாவிக்கக்கூடியவர்களாக மாறணும். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய பத்ருடைய தினம், இன்றைக்கு அதாவது 17வது இரவோ இந்த பத்ருடைய தினம் இருக்கிறதே, இது இஸ்லாத்துல ஆக முக்கியமான ஒரு தினம். இஸ்லாத்திலே அதாவது சொல்லப்படுகிறது என்னென்றா, ஹக்குக்கும் பாத்திலுக்கும் மத்தியில பிரிச்சு காட்டின நாள் தான் இந்த பத்ருடைய தினமாக இருக்குது. இந்த தினத்துல ஹக்கு இல்லாம போயிருந்தா இன்றைக்கு நாங்க முஸ்லிம்களாக இந்த உலகத்திலே இருந்திக்க மாட்டோம். இன்றைக்கு நாங்க சஜதா செய்யக்கூடியவனாக இருந்திக்க மாட்டோம். நாங்க இன்றைக்கு அல்லாஹ்வை ஏற்ற கூட்டமாக இருந்திக்க மாட்டோம். கண்ணியமான சொல்லி, அந்த ஹக்குக்கும் பாத்திலுக்கும் மத்தியில அல்லாஹ் தஆலா பிரித்து காட்டுவதற்காக வேண்டி தேர்ந்தெடுத்தது எந்த உள்ளங்கள் தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொண்டதோ அந்த உள்ளங்களை தான் அல்லாஹ் தேர்ந்தெடுத்தார். சஹாபாக்கள் உலகத்துல வாழக்கூடிய நேரத்தில் ஆரம்ப கட்டத்துல அவர்களுடைய உள்ளமே பாவத்தினால சுமையாக இருந்தது. நரகத்துடைய விளிம்பில் இருந்தவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால பாவம் என்பது அவர்களுக்கு நன்மை செய்யறது போல இருந்துச்சு, நன்மை செய்யறது போல அவர்கள் இருந்துச்சு. அன்பான சொல்ல, இன்றைக்கு உலகத்துல நாங்க அப்படித்தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சஹாபாக்களுடைய ஆரம்ப கட்டத்தில் அவர்கள் எப்படி இருந்தாங்களோ அதை மாதிரி இன்றைக்கு சர்வசாதாரணமாக எங்களோட வாழ்க்கைகள் இன்றைக்கு கழிஞ்சு கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு ஆணுடையும் தான் பெண்ணுடையும் தான், ஒவ்வொரு வாலிபமும் தான், கண்ணியமான ஒவ்வொரு வயோதிபமும் தான் இன்றைக்கு சர்வசாதாரணமான பாவம் நன்மையான காரியத்தை செய்யறது போல செஞ்சு கொண்டிருக்கிறோம். ஒரு பாவத்தை விடுறதுக்கு கூட, அதாவது ஒரு நன்மையான காரியத்தை விடுறது லேசாகிக்குது, ஆனா பாவத்தை விடுறது ரொம்ப கஷ்டமாகிக்குது. கண்ணியமான சௌலே, அந்த சஹாபாக்கள் அந்த பாவத்திலிருந்து நபியவர்கள் அந்த மக்களை பரிசுத்தப்படுத்துகிறார்கள், அவர்களுடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்துகிறார்கள். அந்த சஹாபாக்கள் அந்த உள்ளம் பரிசுத்தப்படுத்தக்கூடிய அந்த வேலையை தன்னுடைய வாழ்க்கையாக எடுத்துக்கொண்டார்கள். அன்பான சௌலே, அந்த பத்ருடைய சஹாபாக்கள் பொறுமதிக்குரிய ஒரு மக்களாக உலகத்தில் மாறி இருக்கிறார்கள். இன்றைக்கு முழு உலகத்திலையும் இன்றைய இரவுல எந்த சஹாபாக்கள் தன்னுடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்திக் கொண்டார்களோ அந்த சஹாபாக்களை ஞாபகம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது.
முழு உலகத்தில் இருக்கக்கூடிய மொழிகள்லையும் இன்றைக்கு இந்த இரவுல ஒவ்வொரு அதாவது பத்ருடைய சஹாபாக்களுடைய அந்த தியாகங்களை இன்றைக்கு முழு உலகத்திலையும் ஞாபகம் செய்யப்படுது, சிலோன்ல மாத்திரம் இல்லை. ஆக அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த பத்ர் சஹாபாக்களுடைய ஆக பெரிய தியாகம் அன்பார்ந்த சொல்லே ஆரம்ப கட்டம், அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஆரம்ப கட்டம். கண்ணியமான சொல்லே மஷூரா நடக்குது. எப்படி தெரியுமா? அதாவது அபூஜஹலுடைய தலைமையின் கீழே மக்காவுல மஷூரா நடக்குது. என்ன மஷூரா தெரியுமா? அதாவது ஒரு வியாபாரம். அந்த மக்கள்கிட்ட ஒரு பழக்கம் இருந்துச்சுன்னா கோடை காலத்திலையும் மாரி காலத்திலையும் சிரியாவை நோக்கி அப்படியே பிரயாணம் செய்வாங்க, வியாபாரத்துக்காக வேண்டி பிரயாணம் செய்வாங்க. இது மக்கத்து காபிர்கள்ட்ட மக்கத்து குறைஷிகள்ட்ட இருந்த ஒரு பழக்கமாக இருந்துச்சு. வருடத்துல 2 விடுத்தம் என்ன செய்வாங்க? பிரயாணத்தை மேற்கொள்வாங்க, வியாபாரத்துக்காக வேண்டி பிரயாணத்தை மேற்கொள்வாங்க. வியாபாரத்துக்கு எப்படி போவாங்க தெரியுமா? அபூஜஹலுடைய தலைமையின் கீழே அந்த மஷூரா நடக்கும். தாருன் நதுவா எனக்கூடிய மஷூரோடைய அந்த இடத்துல ஒரு மஷூரா நடக்கும். எப்படி? அதுல தலைவர் யார் தெரியுமா? அபூஜஹல் தலைவர். அந்த அபூஜஹலுடைய தலைமைத்துவத்துக்கு கீழால அந்த மஷூரா நடக்கிற நேரத்துல அந்த மஹல்லா வாசிகள் எல்லாரும் கலந்து கொள்வாங்க. ஏன் தெரியுமா? இப்ப பிரயாணம் கூட்டம் போகிற நேரத்துல அந்த மக்கா வாசிகள்கிட்ட இருந்து அபூஜஹல் என்ன செய்வாரு? எல்லாத்துடைய பொருளாதாரமும் வந்து ஒன்று சேரணும் என்றதுக்காக வேண்டி எல்லா மக்களையும் ஒன்று சேர்ப்பாங்க. தாருன் நதுவா என்ற மஜ்லிஸ்ல எல்லா மக்களையும் ஒன்று சேர்த்து இப்ப மஷூரா செய்வாங்க. எல்லாரும் என்ன செய்யுங்க? உங்களோட தகுதிக்கு ஏற்றவாறு விதத்துல உங்களுடைய தகுதிக்கு ஏற்றவாறு 1 ரூபா தரையிலுமா, 10 ரூபா தரையிலுமா, 1000 ரூபா தரையிலுமா, ஒரு 10,000 தரையிலுமா, எல்லாரோட பணமும் ஒரு இடத்துல ஒன்று சேர்க்கப்படும். ஒன்று சேர்க்கப்பட்டு என்ன செய்வாங்கண்டா சிரியா நாட்டுக்கு என்ன செய்வாங்க? வியாபாரத்துக்காக வேண்டி அனுப்புவாங்க. வியாபாரத்துக்கு அந்த கூட்டம் போவோம். அந்த மக்காவில இருந்து போகக்கூடிய கூட்டம் வியாபாரம் செய்வாங்க. அங்க போயிட்டு வியாபாரம் செஞ்சுட்டு மாச கணக்கில் திரும்பி வருவாங்க. வரக்கூடிய நேரத்தில் வரக்கூடிய லாபம் இருக்குதானே, இந்த லாபம் அந்த மக்காவை சூழ யாருக்கிட்ட எல்லாம் எவ்வளவு எடுக்கப்பட்டுச்சோ அதுக்கேற்றவாறு அந்த லாபத்தை பிரிச்சு கொடுப்பாங்க. இது மக்காவில இருந்து ஒரு வளமையாக இருந்துச்சு. அன்பார்ந்த சகோதரர்களே, இப்ப இந்த ஒவ்வொரு வருஷமும் நடக்கக்கூடிய இந்த மஷூராவில் அபூஜஹலுடைய தலைமையின் கீழால நடக்கக்கூடிய மஷூராவில் இப்போ ஒரு மஷூரா ஒன்று வித்தியாசமாக வருது. என்ன தெரியுமா? அபூஜஹல் மஷூரா ஒன்று சொல்கிறான், இந்த வருஷம் அதாவது சிரியாவுக்கு போகக்கூடிய இந்த வியாபார கூட்டத்தில் என்ன லாபம் எங்களுக்கு கிடைக்குதோ அந்த லாபத்தில் அபூ சுஃபியானுடைய தலைமை கீழால போகக்கூடிய கூட்டத்தில் வரக்கூடிய லாபம் நாங்கள் ஒரு விஷயத்துக்காக வேண்டி பார்க்க போகிறோம், ஒரு விஷயத்துக்காக வேண்டி பாவிக்க போறோம். யார் சொல்றது? அந்த கூட்டத்துடைய தலைவன் அபூஜஹல் சொல்றான், இப்ப வரக்கூடிய லாபத்தை நாங்க ஒரு விஷயத்துக்கு பாவிக்க போறோம். என்ன விஷயம் தெரியுமா? கண்ணியமான சகோதரர்களே, அந்த அபூஜஹல் சொல்கிறான், அபூ சுஃபியானின் மூலமாக வரக்கூடிய அந்த படையுடைய லாபத்தை நாங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களை பின்பற்றக்கூடிய இந்த சின்ன கூட்டம் இருக்கிறாங்களே இவர்களை அழித்துளிப்பதற்காக வேண்டி அந்த லாபத்தை கொண்டு நாங்க பாவிக்க போறோம்னு சொன்னான் மஷூராவில். கண்ணியமான சகோதரர்களே, ரசூலுல்லாஹ்வுடைய 313 சஹாபாக்கள் தான் இருக்கிறாங்க, கூட யாரும் இல்லை. ஆனா ரசூலுல்லாஹ்வையும் அந்த சஹாபாக்களையும் அழித்தொழிப்பதற்காக வேண்டி அந்த சிரியாவுல அதாவது சுஃபியானுடைய தலைமை கீழால வரக்கூடிய அந்த படையுடைய லாபத்தை அப்படியே எடுத்து நாங்க என்ன செய்ய போறோம்? முஹம்மதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கூட்டத்தார்களையும் நாங்க இந்த உலகத்துல இருந்து அப்படியே அழித்தொழிக்க போறோம் என்று ஒரு மஷூரா தாருன் நதுவாவுல நடக்குது. அப்ப இந்த வருஷம் வியாபார கோஷ்டி போறோம். கண்ணியமான சொல்லி வியாபார கோஷ்டி போறாங்க. எங்க சிரியாவுக்கு போறாங்க. அந்த சிரியாவில் வியாபாரம் எல்லாம் முடியுது. வியாபாரம் முடிஞ்சு என்ன செய்யறாங்க? வரக்கூடிய பாதையில இப்ப ஒரு மஷூரா ஒன்று வருதுன்னா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இங்க நடந்த மஷூராவுடைய விடயம் கேள்விப்படுது. அந்த கேள்விப்பட்ட நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? யுத்தத்துக்கு போக ஆரம்பிக்கல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேள்விப்பட்டன அபூ சுஃபியானுடைய கூட்டத்தினர்கள் மக்கா அதாவது சிரியாவுல
இருந்து மக்காக்கு வரணும்டா மதீனா ரீதியா தான் வர வேணும். இப்ப மதீனா ரீதியா வரக்கூடிய அந்த நேரத்துல நாங்க ரசூலுல்லாஹ் ஒரு 40 பேரை கொண்ட ஒரு ஜமாத்தை ஒரு கூட்டத்தை தயாரிச்சு அனுப்புறாங்க. என்னத்துக்காக வேண்டா அவங்கள பிடிச்சி அவங்களுக்கு அதாவது ஒரு எச்சரிக்கை செய்வதற்காக வேண்டி, அவங்களுக்கு ஒரு எச்சரிக்கை செய்யணும் என்றதுக்காக வேண்டி ரசூலுல்லாஹ் 40 பேர் கொண்ட ஒரு கூட்டத்தை அனுப்புறாங்க. கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, அந்த 40 பேர் போற கூட்டத்துடைய விஷயம் அந்த அபூ சுஃபியானுக்கு கேள்விப்பட்டது. அபூ சுஃபியானுக்கு கேள்விப்பட்டது. சொல்லுவாங்க, உளவுத்துறையில ஆக பெரிய தலை உள்ளவர் தான் அபூ சுஃபியான்னு சொல்லுவாங்க. உளவுத்துறையில ஆக பெரிய, அதாவது தலை நல்ல மூணுள்ளொத்தர் தான் அபூ சுஃபியான் என்பது. எனவே அபூ சுஃபியானுக்கு விளங்குது, இப்ப ரசூலுல்லாஹ் அவங்க எங்களை தடுக்க போறாங்க என்பதாக விளங்குற நேரத்துல அபூ சுஃபியான் என்ன தெரியுமா செஞ்சான்? அபூ சுஃபியான் சிரியாவில இருந்து இந்த மக்காக்கு வரக்கூடிய அந்த பாதையை மாத்தி, அதாவது கடல் ஓர பகுதியா வரத்துக்கு ஒரு மஷூரா எடுத்தாங்க. கடலோர பகுதியாக நாங்க போனா நபியவர்களுக்கிட்ட அந்த கூட்டத்துக்கு நாங்க மாட்ட மாட்டோம், அதனால கடலோர பகுதியாக வராங்க. அதுல ஒத்தரை என்ன செய்யறாங்க, கொஞ்சம் வேகமாக அனுப்புறதுக்கு மஷூரா பண்ணாங்க. லம்லம் 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 அம்ர் இப்னு கிஃபார் எனக்கூடிய ஒரு மனிதனுக்கு என்ன சொன்னான் தெரியுமா அபூ சுஃபியான்? நீ என்ன செய்யணும்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டம் மக்கா மதீனாவுடைய ரோட்ல வராங்க தானே, அந்த இடத்துல தானே இருக்கிறாங்க. இப்ப நீ கடல் ரீதியா என்ன செய்யணும், உனக்கு 2 அதாவது குதிரைகளை தாரேன், வேகமாக போற குதிரை 2 தாரேன். அந்த 2 குதிரையை எடுத்துக்கொண்டு நீ என்ன செய்யணும், மக்காக்கு போயிட்டு சேர்ந்துடணும். மக்காக்கு போயிட்டு எங்களை, அதாவது அபூஜஹல்கிட்ட போயிட்டு சொல்லணும் என்ன தெரியுமா, அதாவது எங்கட கூட்டம், எங்க சிரியாவில இருந்து வரக்கூடிய கூட்டத்தை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கூட்டமும் எங்கட பொருளாதாரத்தை அதாவது முறியடிக்க பார்க்கறாங்க, எங்கட பொருளாதாரத்தை எடுத்துக்கொள்ள பார்க்கறாங்க என்று என்ன செய்யணும், உடனே போயிட்டு நீ என்ன செய்யணும், அபூஜஹல்கிட்ட சொல்லணும் என்பதாக அபூ சுஃபியான் அந்த லம்லம் இப்னு கிஃபார் எனக்கூடிய அந்த மனிதர்கிட்ட என்ன சொல்றாரு, நீ அவசரமா போ, 2 குதிரை தாரேன், இந்த 2 குதிரையும் உனக்கு பரிசு தான், அதே போல உனக்கு இன்னும் 10,000 திர்ஹமும் தாரேன், நீ அவசரமா போயிட்டு சொல்லு என்பதாக அந்த லம்லம் இப்னு கிஃபாரி என்ற அந்த மனிதனை என்ன செய்யறான், அவசரமாக அனுப்பி வைக்கிறான். இப்ப அந்த மனிதர் கடலோர பகுதியா வாரார். கடலோர பகுதியா வேகமாக வந்து மக்காக்கு வந்து சேர்ந்துட்டாரு. வந்து அபூஜஹல அதாவது கூப்பிட்டு அபூஜஹல்கிட்ட இந்த விஷயத்தை பத்தி சொல்றாங்க. அபூஜஹல்கிட்ட சொல்றாங்க, என்ன எங்கட பொருளாதாரத்தை அப்படியே அவங்க முறியடிச்சு கொள்ள பாக்குறாங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் மதீனாவில் அந்த இடையில இருந்து அப்படியே எங்களோட பொருள் எல்லாம் எடுத்துக்கொள்ள பாக்குறாங்க, அதை எங்கள்கிட்ட இருந்து பறிச்செடுக்க பாக்குறாங்க என்ற விஷயத்தை வந்து சொன்ன நேரத்துல அபூஜஹலுக்கு சரியான ஒரு கோபம். ஏன், அபூஜஹல் ஆரம்பத்துல தாரு நதுவால மஷூரா பண்றான், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டத்தையும் ஒழிக்கணும் என்று மஷூரா பண்றான். இப்ப வந்து சொன்ன நேரத்துல இன்னும் ஆத்திரம், அபூஜஹலுக்கு சரியான ஆத்திரம். இப்ப என்ன செய்யற, உடனே மக்காவில் இருக்கக்கூடிய குறைஷி தலைவர்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தான். குறைஷி தலைவர்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தான். அந்த மக்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தான். இப்ப அடுத்த மஷூரா நடக்குது. என்ன தெரியுமா, இப்ப நாங்க என்ன செய்யணும், உடனே நாங்க உதவிக்கு போகணும். உடனே நாங்க அபூ சுஃபியானுடைய கூட்டத்துக்கு நாங்க உதவிக்கு போறோம், அந்த பிரயாணம் கூட்டத்துக்கு நாங்க உதவிக்கு போகணும் என்பதாக மஷூரா செய்கிறான். கண்ணியமான சொல்லே, இந்த மஷூராவுல உத்பா, ஷைபா, ரபியா, வலீத் இதை போன்ற மிக முக்கியமான தலைவர்கள், குறைஷியுடைய தலைவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறாங்க. ஒன்று சேர்ந்து இப்ப அதாவது அபூஜஹலுடைய அந்த மஷூராவில் இந்த 5 பேரும் என்ன செஞ்சாங்க, அரபிகள்கிட்ட ஒரு பழக்கம் உண்டு. ஆரம்பத்தில் அரபிகள்கிட்ட ஒரு பழக்கம் இருந்துச்சு. என்ன தெரியுமா, அதாவது ஒரு யுத்தத்துக்கு போகணும்டா ஒரு விஷயத்தை செய்வாங்க. என்ன செய்வாங்க தெரியுமா, அம்பு இருக்குதானே, அம்பு, இந்த அம்புல ஒரு பக்கத்துல லாண்ட் எழுதுவாங்க. லாண்ட் சொன்னா இல்ல, போறது இல்ல. இன்னொரு பக்கத்துல நாமின் எழுதுவாங்க. அப்படி வந்துச்சுன்னு சொன்னா நாங்க போறது. இப்ப என்ன செய்வாங்க, இந்த அம்பு அப்படியே மேலே எறிவாங்க. எரிஞ்ச நேரத்துல அந்த அம்பு மேல போயிட்டு எந்த இதுல புழுதோ ஒன்று லாண்டு சொன்னா யுத்தத்துக்கு போறது இல்லை. இது அவங்களோட வழிமுறையாக இருந்துச்சு, யுத்தத்துக்கு போறது இல்லை. இப்ப என்ன செய்யறாங்க, இந்த 5 தலைவர்களும் குறைஷியலுடைய மக்கத்தை அபூஜஹலுடைய தலைமை கீழால அந்த மஷூராவில் இருக்கக்கூடிய 5 தலைவர்களும் என்ன செஞ்சாங்கண்டா அந்த அம்பு அப்படியே ஏவினாங்க. அம்பு ஏவின நேரத்துல 5 பேருடைய அம்புலையும் போறதில்லை என்ற முடிவு தான் வந்துச்சு. லா, போறதில்லை.
யுத்தத்துக்கு போறதில்லை, அதாவது அங்கேக்கு போறதில்லைன்னு முடிவு வந்துச்சு. ஆனாலும் அபூஜஹல் உடல், அபூஜஹல் அவனுக்கு வேணும் என்ன செய்யணும், இப்ப பேச்சு எப்படியாச்சும் அவங்க இல்லாமக்கணும், நபியையும் நபியுடைய கூட்டத்தார்களையும் அழிச்சொலிக்கணும். அதுல ஒரே பிடியாக இருக்கிறான். அதனால எந்த தடை வந்தாலும் அவன் போறதுக்கு, அதாவது போறது விஷயத்துல தான் இருந்தான். இன்னொரு விஷயம் இருந்துச்சு மக்கத்து காபிர்கள்ட்ட, என்ன தெரியுமா? அதற்கு ஆத்திகா ரலியல்லாஹு அன்ஹா ஆரம்பத்தில் ஆத்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க இஸ்லாத்துக்கு முன்னால அவங்க ஒரு விஷயத்த, அதாவது கனவு காண்றாங்க. என்னண்டா, அவங்க கனவு கண்டு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அதாவது நான் ஒரு கனவு கண்டேன். எப்படி தெரியுமா? அதாவது 3 நாளைக்கு பின்னால இந்த மக்காவில் இரத்த ஆறு ஓடுறத நான் கனவு கண்டேன், இரத்த ஆறு ஓடுறத நான் கனவு கண்டேன். ஆத்திகா ரலியல்லாஹு அன்ஹு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு விஷயத்த சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கண்டா, யாருகிட்டையும் சொல்லிடாத, யாருகிட்டையுமே சொல்லிடாத. என்ன சொல்லிடாத? 3 நாளைக்கு பின்னா இந்த மக்காவில் அதாவது இரத்த ஆறு ஓடும் என்று சொன்னாங்க. மேலான சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த ஆத்திகா ரலியல்லாஹு சொன்ன விஷயத்தை அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க எங்கள்கிட்டையும் இருக்கிற பொதுவான வழக்கம் என்ன, யாருக்கிட்டையும் சொல்லாதண்டா 10 பேர்த்துக்கிட்ட சொல்லிட்டு தான் நாங்கள் விட்றோம். 10 பேர்த்துக்கிட்ட சொல்லி முடிச்சிருவோம். யாருக்கிட்டையும் சொல்ல வேணான்ற ஒரு முடிவு சொல்லி ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லி பாருங்க, அவர் 10 பேர்த்துக்கிட்ட சொல்லி இருப்பார். இதே மாதிரி அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க என்ன செஞ்சாங்கன்னா உத்துபா கிட்ட போய் சொன்னாங்க. உத்துபா கிட்ட போய் சொன்னாங்க, இப்படி ஆத்திகா ரலியல்லாஹு ஒரு கனவு கண்டாங்களாம், இது 3 நாளைக்கு பின்னால மக்காவில் பெரிய இரத்த ஆறு ஓடுமாம்னு சொல்லி உத்துபா ஷைபா கிட்ட போய் சொல்ல, ஷைபா அபூஜஹல்கிட்ட போய் சொல்லிட்டான். அபூஜஹல் சொன்ன அபூஜஹல் நேர ஆத்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க இஸ்லாத்துக்கு முன்னால ஆத்திகான்னு சொல்லுவாங்க, அவங்கள்ட்ட வந்து, அதாவது நீ என்னமோ கனவுண்டு கண்டியாமே அதை கொஞ்சம் சொல்லுவே சொன்னாங்க. சொன்ன இடத்துல கன்னத்துல அடிச்சான், பெலம் அடிச்சான். அடிச்சுட்டு சொன்னான், இந்த 3 நாளையில இந்த மக்காவுல இரத்த ஆறு ஓடலண்டா ஒன்னே கொண்டுடுவேன்னு சொன்னான். அப்படியாப்பட்டவன் தான் அபூஜஹல். கண்ணியமான சகோதரர்களே, அந்த 2 விஷயமும் முடியுது. இப்ப இதை பிரயாணம் போறதுக்கு ரெடி ஆகிறாங்க, இதை பிரயாணம் போறதுக்கு ரெடி ஆகிறாங்க. அபூஜஹல் என்ன செய்கிறான், அபூஜஹல்கிட்ட வந்து ஷைத்தான் உடவே இல்லை, ஷைத்தானுக்கு வேணும் அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் அவருடைய கூட்டத்தையும் இல்லாக்கணும். அபூஜஹலுடைய அதாவது தலையில அவன் போட்டுக்கொண்டே இருந்தான். என்ன சொன்னான், யாரு போவலன்னு சொன்னாலும் சரி, யாரு என்னன்னு சொன்னாலும் சரி, போறத்தான் முடிவு. இதைத்தான் ஷைத்தான் போட்டான். அபூஜஹல்கிட்ட சொன்னான் ஷைத்தான், என்ன தெரியுமா, உனக்கு ஆள் பலம் இருக்குது, அவங்க சஹாபாக்கள் அந்த நபியோடு இருக்கிறது ஒரு சின்ன கூட்டம், 313 பேர் தான், உனக்கிட்ட 1000 பேர் இருக்கிறாங்க, 1000 பேர் இருக்கிறாங்க, மக்காவில் 1000 பேர் இருக்கிறாங்க, 313 சஹாபாக்களை இல்லாம ஆக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் போகும்? ஷைத்தான் சொன்னான், உனக்கிட்ட நிறைய ஆள் பலம் இருக்குது, உனக்கிட்ட நிறைய அறிவுள்ளவங்க இருக்கிறாங்க, நிறைய அறிவுள்ளவங்க இருக்கிறாங்க, உனக்கிட்ட அதாவது உனக்கிட்ட பண வசதி இருக்குது. இப்படி சில விஷயங்களை சொல்லி சொல்லி ஷைத்தான் அபூஜஹலை விடல, அபூஜஹல் போகணும் என்றே இருந்தான். ஏன் அங்க போயிட்டு அவங்களை இல்லாமல் ஆக்கணும், இந்த வருஷம் இல்லாமல் ஆக்கிறோம். அன்பாத அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்ப இந்த கூட்டம் என்ன செய்து இல்லாமல் ஆக்கும் நேரத்தில் கண்ணியமான சொல் ஒரு விஷயத்தை விளங்கி கொள்ளணும். எந்த ஒரு ஆள் பலத்தை கொண்டோ, எந்த ஒரு பண பலத்தை கொண்டோ, பலத்துடைய சக்தியை கொண்டோ ஒன்றும் செய்ய முடியாது. அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாம ஒன்றுமே செய்யலாம். அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாகவே சொல்லி கொண்டிருக்கிறான் ஆத் கூட்டத்தை பற்றி, ஆத் கூட்டத்தார்களை பற்றி அல்லாஹ் தெளிவா பேசிக் கொண்டிருக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, இந்த ஆத் கூட்டம் உலகத்துல எப்படியாப்பட்டவர்களா வாழ்ந்துகிறாங்க. இந்த ஆத் கூட்டம் கண்ணியமான சோலே பெரிய உயரமானவர்கள். அவர்களுடைய உயரத்தை தஃசீர்ல இருந்தாங்க 360 அடி உயரம். அவர்கள் 360 அடி உயரம் என்றா அவங்க எவ்வளோ பெரிய மனிதராக இருப்பாங்கன்னு எங்கட கண் சும்மா யோசிச்சு பார்த்தா விளக்கும். அது மட்டும் இல்ல, அவங்களுடைய வயசு 1000 வயது கொடுக்கப்பட்டவர்கள் ஆத் கூட்டத்தார்கள். 1000 வயசு. நாங்க 60 வயசு வாழ்றது பெரிய பாடா இருக்கு. ஆத் கூட்டத்துக்கு அல்லாஹ் கொடுத்து வச்சிருந்தான் 1000 வருஷம் உலகத்துல வாழலாம். அவங்களுக்கு எந்த அளவு சொல்லுவாங்கன்னு சொன்னா அவங்க மவுத்துன்றதே காண மாட்டாங்களாம், அவ்வளவு வருஷம். மவுத்துன்றதே காண மாட்டாங்கண்டா அவ்வளவு வருஷம் அவங்களுக்கு இருக்குது. 1000 வருஷம் உலகத்தொத்தர் வாழ்றேன். நாங்களே இப்ப 2000 வருஷம் 2000 போகுது, 2000 வருஷம். அதே ஒரு பெரிய வருஷம். அதுல 2000க்கு முன்னுக்குள்ளவங்க யாருன்றே எங்களுக்கு தெரியாது.
அவங்கெல்லாம் இருக்கிறாங்களா இல்லாங்கன்னே தெரியாது. அன்பார்ந்த சகோதரர்களே, 1000 வருஷம் உலகத்தை வாழ்க்கை கொடுக்கப்பட்டவர்கள் ஆட்கூட்டம். அது மட்டுமல்ல கண்ணியமான சொல்லே, அவர்கள் எல்லாம் எப்படியாப்பட்டவங்கண்டா, இந்த மலைகள் இருக்கிறானே மலைகள், இந்த மலைகளை எங்களோட ஃபுட்பால் மூலம் மாதிரி விளையாடுவாங்க. நாங்கள் விளையாடுவோம் ஃபுட்பால் உதச்சி விளையாடுற போல, இதை மாதிரி தான் எங்களுக்கு பாண்ட பெரும் மலைகள். கண்ணியமான சொல்லே, இந்த மலைகள் எல்லாம் அவங்களுக்கு பெருசாகவே இல்லை, அவ்வளோ சக்தி உள்ளவங்க. சொன்னாங்க ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க, அல்லாஹ்வை ஏற்றுக்கோங்கப்பா, அல்லாஹ் ஒருவன் என்றதை ஏற்றுக்கோங்கன்னு சொன்னாங்க. இவன் சொன்னாங்க அல்லாஹ்வை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஹூத் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நீங்க அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளா, அல்லாஹ்வை நீங்க மறுப்பீங்கண்டா உங்களுக்கு அல்லாஹ் அதாப் அனுப்புவான் என்று சொன்னாங்க. அதாப் அனுப்புவான், அதாபு அனுப்புவார். அல்லாஹ்க்கு பெரிய ஒரு அதாபு தேவையில்லை, ஆள் பலம் தான் சகோதரர்களே. அவனுக்கு என்ன தெரியுமா சொன்னானுங்க, அல்லாஹ் அனுப்பக்கூடிய அதாப் என்ன? ஹூத் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஒரு காத்து அனுப்புவான், எல்லாம் இல்லாமல் போய்த்துடுவீங்கடா. ஒரு காத்து அனுப்புவான், எல்லாரும் இல்லாமல் போய்ட்டுடுவீங்கன்னு சொன்னான். கண்ணியமான சொல்லி அவனுக்கு அதுக்கு பதில் சொன்னானுங்க, நீங்கள் அவங்களோட அல்லாஹ் காத்து அனுப்பினா நாங்கள் என்ன செய்வோம் தெரியுமா? நாங்கள் எல்லாம் 360 அடி உயரமானவங்க, எங்களில் கிட்டத்தட்ட 7 லட்சம் பேர், கிட்டத்தட்ட 7 லட்சம் பேர் இருக்கிறோம். 7 லட்சம் பேரும் என்ன செஞ்சிடுவோம்டா, அப்படியே கையை கோர்த்து 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 அப்படி ஒரு பெரிய மலை மாதிரி ஆகிடுவோம். அவங்களோட அல்லாட காத்தால் எங்களால் பெரட்ட எழுமா? எங்க ஒத்தராக இருந்தால் ஒரு காற்று வந்தால் பிறண்டுடும், ஒரு மரம் விழுந்துடும். நிறைய மரத்தை கட்டி போட்டிக்கிட்டு ஒரு 7 லட்சம் பேருண்டா, 7 லட்சம் பேரும் 360 அடி, எல்லாரும் ஒரு பெரிய மலை மாதிரி இருப்பாங்க. கண்ணியமான சொல்லு, இந்த 7 லட்சம் பேர்த்தை எப்படி பெறட்டுறது? கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விளங்கப்படுத்துறான். அபூஜஹல் நினைச்சான் என்ன தெரியுமா, எனக்கு ஆள் பலம் இருக்குது, நல்ல ஆள் பலசாலிகள் இருக்கிறாங்க, எங்களுக்கு இந்த 360 பேர்த்த இல்லாமல் ஆக்குறது ஒரு பெரிய விஷயம் அல்லன்னு நினைச்சான். அல்லாஹ் குர்ஆன்ல இங்கே விளங்கப்படுத்துறான்னா, ஆள் பலத்தை கொண்டு ஒன்றும் இல்லை, 70 லட்சம் பேரும் சேர்ந்து ஒன்று சேர்ந்து ஒரு மலையாக இருந்தாலும் அல்லாஹ் ஒரு காற்று அனுப்பினான். கண்ணியமான சகோதரர்களே, கிட்டத்தட்ட 7 இரவுகள் 8 பகல்கள் அந்த காற்று தொடர்ந்து வீச ஆரம்பிச்சுச்சு. எந்த அளவுக்கு குர்ஆன் அல்லாஹ்வே சொல்றான்டா, அவர்கள் எல்லாம் பேரித்த பெரும் மலங்கள் அப்படியே விழுமே, தட்டார்னு காத்துக்கு விழுமே உடைச்சிக்கிட்டு, இதை மாதிரி எல்லாம் அப்படியே உடஞ்சிக்கிட்டு விழுந்தாங்க, ஒத்தனுமே அல்ல. அன்பார்ந்த சகோதரர்களே, அப்படியே மண்ணு அவர்கள் விழுந்த பின்னால மணல் வந்து வந்து மூடி 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 அப்படியே மூடியே போட்டுட்டான். ஒத்தன் கூட ஆட்கூட்டத்தில் இருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, இதை போற இன்னொரு விஷயத்தையும் அல்லாஹ் விளங்கப்படுத்துறான். அதை அந்த அபூஜஹல் நினைச்சு கொண்டிருந்தான், இவங்களெல்லாம் அறிவில்லாதவங்க, இவங்களெல்லாம் படிக்காதவங்க, நபியோடு இருக்கிற கூட்டம் அந்த 313 சஹாபாக்களும் ஒன்றுக்குமே இல்லாதவங்க நினைச்சு கொண்டிருந்தான். அவன்கிட்ட அறிவாளிகள் இருக்குது, அதனால அறிவு கொண்டு அறிவாளிகளை கொண்டு வேண்டிய செய்யலும் நினைச்சு கொண்டிருந்தான். அதையும் அல்லாஹ் இன்னொரு சூறாவில் அதாவது சொல்லி காட்டுகிறான். சமூது கூட்டத்தை பற்றி, இவன்களும் பொல்லாதவனுங்க. சமூது கூட்டம் வைக்கிறானுங்களே, ஆத் கூட்டத்தை விட பொல்லாதவன். கண்ணியமான சகோதரர்களே, ஹதரத் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ் ஒருவன் ஏற்றுக்கொண்டு வந்து அவங்கள்ட்ட தாவத் கொடுத்தான். கண்ணியமான சொல்லி இங்கே சொல்ல வர என்னென்னா, அறிவு கொண்டு ஒன்றும் செய்யலா சொல்லி, அறிவுள்ளவர்களை கொண்டு ஒரு சமுதாயத்தை அழிக்கலா, அல்லாஹ் நாடணும். கண்ணியமான சொல்லு, சமூது கூட்டத்தில் உள்ளவங்க எப்படியாப்பட்டவங்கன்னு சொன்னா, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் வந்து அல்லாஹ்வை பத்தி தாவத் கொடுக்குறாங்க. அல்லாஹ் ஒருவன் ஏற்றுக்கோவாப்பா, அல்லாஹ் தான் எங்களை படைச்சான், அவன் தான் எல்லாம் செய்யற எல்லாம் சொல்ல நேரத்துல இவரை சொன்னாங்க, நபியே சாலிஹை பார்த்து சொன்னாங்க, சாலிஹ் நீங்க சொல்றதெல்லாம் நாங்க திடீர்னு ஏற்றுக்கொள்ளத்துக்கு நாங்க ஒன்றும் மோடேனுகள் இல்லை, நாங்க ஒன்றும் மோடேனுகள் இல்லை அப்படின்னாங்க. அப்போ அதுக்கு பின்னால் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொன்னாங்க, நாங்கள் சொல்கிறது நீங்கள் செய்யுங்க, அப்போ நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். நாங்கள் சொல்கிறத நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்கள் நபி, உங்களோட நபி, உங்களோட அல்லாஹ்வை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். இது சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டம், சமூது கூட்டம் சொல்கிற ஜவாப். கேட்டாங்க என்ன செய்யணும், என்ன செய்யணும்னா, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க என்ன செய்யணும். இப்போ சமூது கூட்டம் சொல்கிறாங்க, முதலாவது இந்த முன்னால பெரிய மலை வண்டிக்குதானே, இந்த பெரிய மலை, இந்த மலையில இருந்து ஒரு ஒட்டகத்தை நீங்க வெளியாக்கணும். ஒரு நபிக்கு சொல்றாங்க, கூட்டம் சமூக கூட்டம் சொல்லுது, இந்த பெரிய மலையில இருந்து ஒரு ஒட்டகத்தை நீ வெளியாக்கணும். கண்ணியமான சொல்லு, நபியவங்க பாக்குறாங்க, இது என்னடா இது, ஒரு மலையில இருந்து உட்கிருந்து ஒட்டகத்தை வெளியாக்கண்டா. சரி, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, சரி நான் அப்படி செஞ்சா நீங்க அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்வீங்களா? அறிவிக்கு தானே இவங்கள்ட்ட அறிவை பயன்படுத்தி கொண்டே போறாங்க.
சொன்னாங்க ஒட்டகத்தை வெளியாக்கினா நீங்க ஏற்றுக்கொள்வீங்களா அல்லாவை? சொன்னானுங்க நான் அல்லாவை அப்படிக்கு லேசா ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அப்படி லேசா ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அந்த ஏன்னா இவங்களுக்கு பயம் என்னடா, நபி சில நேரம் செஞ்சுட்டாரண்டா, அப்படி செஞ்சுட்டா நாங்கள் ஏற்றுக்கொள்ளணுமே. அதனால சொன்னாங்க, ரெண்டாவது ஒன்று சொன்னாங்க, அப்படி நாங்கள் லேசா எல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அந்த ஒட்டகம் வந்தத்தோட குட்டி போடணும். ஒட்டகம் வந்தத்தோட என்ன செய்யணும்? குட்டி போட வேணும். இப்போ சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் பார்க்குறாங்க, என்னடா ஒட்டகத்தையும் வர வைக்கணும் மலையிலேருந்து, அதுக்கு பின்னால் அது வெளியே வந்தோன்னா குட்டி போட வேணும்ன்றானுங்க, இப்படியெல்லாம் சொல்கிறானுங்க. சரி, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, சரி அதையும் நான் செய்கிறேனே, அப்படி செஞ்சால் நீங்கள் என்ன செய்வீங்க? அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்வீங்களா? சொன்னானுங்க, இல்லை இல்லை அப்படியே இன்னும் அவ்வளோ லேசாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னாங்க. சரி, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, வேறு என்ன செய்யணும்? ரைட். மூன்றாவது ஒரு விஷயத்த சொன்னாங்க, ஒட்டக பால், அதாவது அந்த ஒட்டகம் வைக்கிட்டானே அந்த மக்கா, அதாவது அவனுங்க அந்த சமூக கூட்டம் வாழ்ந்த ஊடு வெளிக்கிட்டானே, அந்த ஊடு ஒவ்வொன்றுக்கா போயிட்டு அவனுக்கு ஒரு பாத்திரத்தை வச்சுப்பானுங்க, இது தானா பால் கறந்துட்டு வர வேண்டும். இது எப்படி? அந்த ஒட்டகம் அவனுங்களோட ஊடுகள் எல்லாத்துக்கும் போயிட்டு ஒரு பேசனை வச்சிருப்பாங்க முன்னுக்கு, தானா பால் கறந்துட்டு, யாரும் பால் கறக்கிற இல்லை, தானா பால் கறந்துட்டு வர வேண்டும். பால் கறந்தா ஒவ்வொரு வீட்டுக்காக போயிட்டு வர வேண்டிய, ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டும். எப்படி வேலை? சொன்னாங்க சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், சரி இப்போ இதெல்லாம் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் சொல்லி நிற்கிறானுங்க. சொன்னாங்க சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், சரி இதை நான் செஞ்சா அல்லாஹ்வை ஈமான் கொண்டுடுவீங்களான்னு கேட்டாங்க. இவனுங்க பார்த்தானுங்க, இவர் ஒரு ஜாதியால், சில நேரம் செஞ்சிட்டாலும் செஞ்சிடுவார், இவர் செஞ்சிட்டாலும் செஞ்சிடுவார். அதனால் இப்படி இன்னும் லேசா இல்லை இல்லை இப்படி அதுவும் போதா, ஏன்னா இன்னும் செய்யணும். என்ன செய்யணும்? எங்கள்கிட்ட நோயாளிகள் இருக்கிறாங்க, எங்கள்கிட்ட என்ன செய்கிறாங்க? நோயாளிகள் இருக்கிறாங்க. இந்த நோயாளிகளுக்கு என்ன செய்யணும் தெரியுமா? நோயாளிகளுக்கு பால் கொடுக்க வேணும். அந்த பாலில் அவங்களுக்கு ஷிஃபா உண்டாகணும், அவங்களுக்கு ஷிஃபா உண்டாகணும், அவங்களுக்கு ஆரோக்கியமான நிலைமை வரணும். அவங்க குடித்தா நோயாளி நோய் இல்லாமல் போய்த்துடணும், அந்த பாலை குடித்தா நோய் இல்லாமல் போகணும். அடுத்ததாக சொன்னாங்க, நோய் இல்லாதவர்கள் குடித்தா அந்த பாலை அவங்களுக்கு உடம்புல நல்ல பலம் வர வேணும். நோயாளி குடித்தா அவங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கணும், நோய் இல்லாதவங்க குடித்தா உடம்புல பலம் கிடைக்க வேணும். இப்படியாப்பட்ட பால் அது கொடுக்க வேணும். சரி, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, சரி அப்படியும் செஞ்சா அல்லாஹ் ஏற்றுக்கொண்டுடுவீங்களா? என்ன சொன்னானுங்க, இல்லை இல்லை அப்படியேலாம், அப்படியேலாம் நாங்கள் அப்படி லேசாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம் உங்களோட ரப்ப. இன்னும் என்ன செய்யணும் தெரியுமா? நீங்கள் செய்ய வேண்டிய வேலை, குளிர்காலத்தில் பால் வந்து அந்த ஒட்டகம் எப்படி தெரியுமா கொடுக்க வேணும்? சூடாக கொடுக்க வேணும். குளிர்காலத்தில் சூடான பால் வர வேணும், அதே சூடான காலத்தில் குளிரான பால் வர வேணும். அப்போ ஃப்ரிட்ஜ் ஒன்று தான் கொஞ்சம் வைக்கணும் வேணா. எப்படி சொல்றான்னு தெரியுமா? இவனுங்க அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளத்தை ஏலான்றதுக்கு நபிக்கு வேலை சொல்லி கொண்டே இருந்தானுங்க. கண்ணியமான சொல்லே, இப்படி நிறைய விஷயம் சொல்லி சொல்லி அதர் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் வந்து இப்போ என்ன செய்ய போகிறாங்க? அதாவது ஒட்டகத்தை வெளியாக்கிட்டாங்க. ஒட்டகத்தை வெளியாக்கினாங்க. ஒட்டகம் பாலும் கொடுத்துச்சு, குட்டியும் போட்டுச்சு, அது பாலும் கொடுத்துச்சு. எல்லாம் செஞ்சுக்கு நிற்கிற நேரத்தில் ஒரு பெண்ணுக்காக வேண்டி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இந்த ஒட்டகம் இந்த பூமியில் பேசாமல் இட பாட்டில் இருக்கும் வரைக்கும் உங்களுக்கு எந்த கஷ்டமும் வராது, எந்த பிரச்சனையும் வராது, எந்த அழிவும் வராது. ஆனால் இந்த ஒட்டகத்துக்கு என்னமாச்சு செஞ்சீங்கன்னு சொன்னால் நீங்கள் எல்லாம் அழிஞ்சிடுவீங்கன்னு சொன்னாங்க. நீங்கள் எல்லாம் இல்லாமல் ஆயிடுவீங்க, உங்களை அல்லாஹ் அழிச்சிடுவாங்கன்னு சொன்னாங்க. கண்ணியமான சகோதரர் தாய்மார்களே, இந்த சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டம் எப்படியாப்பட்டவனுங்கண்டா, அதில் ஒரு 9 பேர் என்ன செஞ்சானுங்க, ஒரு பொம்பளைக்காக வேண்டி ஒட்டகத்தை கொண்டுட்டானுங்க. ஒரு பொம்பளைக்காக வேண்டி 9 பேர் என்ன செஞ்சானுங்க, ஒரு ஒட்டகத்தை அந்த ஒட்டகத்தை கொண்டானுங்க. இப்போ சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கோபம், ஏன் அல்லாஹ்வுடைய அதாப் இறங்க போகுது. அவனுக்கு அறிவாளி என்று அவனுக்கு அறிவு இருக்கிறதுனால அறிவை கொண்டே பயன்படுத்தி கொண்டே இருந்தானுங்க. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இப்போ பயம் வந்துட்டு அல்லாஹ்வுடைய அதாப் இறங்க போகுது. ஏன்? அல்லாஹ் இந்த ஒட்டகத்தை வெளியாக்கி இருந்தான், இவனுக்கு கொண்டுட்டானுங்க. கண்ணியமான சகோதரர்களே, இந்த ஒட்டகத்தை கொண்டது பின்னால சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, 3 நாள் டைம் இது, இந்த 3 நாளில் உங்களுக்கு அதாபு வந்துடும். அதில் முதல் நாள் சொன்னாங்க, உங்களுக்கு எல்லாம் நீங்கள் எல்லாம் என்ன செஞ்சுனீங்களா, மஞ்சள் கலர் ஆகிடுவீங்க. முதல் நாளில் நீங்கள் எல்லாம் மஞ்சள் அடிப்பீங்க, உங்களுக்கு மஞ்சள் அடிக்கும், அப்போ நீங்கள் விளங்கிக்கோங்க உங்களுக்கு அதாபு வரப்போகுதுண்டு. இப்போ அடுத்த நாள் என்ன செய்கிறானுங்க, எப்படி அடுத்த நாள் ஆகிட்டு மற்றவன்ட்ட பார்த்து கேட்டான், என்ன செஞ்சா, நீ கொஞ்சம் என்னைய பாரு, நான் மஞ்சள் அடிச்சுக்கிறேன்னான்னு கேட்டான்.
என்ன செய்ய, நான் மஞ்சள் அடிச்சிக்கிறேனாண்டு பாருன்னு அடுத்தவனை பார்த்து சொன்னான். அவன் எடுத்த வாய்க்குள்ள சொன்னான், நீ உண்மையிலேயே மஞ்சள் அடிச்சிட்டாய், நீ மஞ்சள் அடிச்சிட்டாய், நீ உனக்கு மஞ்சள் வந்துட்டு. இப்படி ஒவ்வொருத்தரா பார்த்து பார்த்து பார்த்தா எல்லாரும் மஞ்சள் அடிச்சுட்டாங்க. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் கூட்டம் இப்போ ஒரு நாள் போயிட்டுருச்சு. அப்பையும் இவனுக்கு அல்லாஹ்வை ஈமான் கொள்ளலை. ஏன்னு சொன்னானுங்க, சாரி இன்னும் இருக்கித்தானே. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களே 2வது நாள் சோப்பாவீங்கண்டி, 2வது நாள் சோப்பாவீங்க, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்றது இதுக்கு இல்லை. இவனுக்கு சொல்றானுங்க, சாரி இன்னொரு நாள் ஈக்கித்தானே, அதில் பார்ப்பமே சோப்பாவும்றாமாண்டி. கண்ணிமசாலே 2வது நாள் இப்போ அதே மாதிரி கேட்டுக்கொள்றானுங்க. இப்போ 2வது நாளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கொள்றான், நீ சோப்பாயிட்டா, நீ சோப்பாயிட்டா, நீ சோப்பாயிட்டா. இப்போ எல்லாரும் சோப்பாயிட்டா. 3வது நாள் சொன்னாங்க, 3வது இரவுல 3வது நீங்க எல்லாம் கருப்பாகிடுவீங்கன்னு சொன்னாங்க. கருப்பாயிடுவீங்க 3வது நாள். இப்போ அதையும் பார்க்குறானுங்க, இன்னும் ஒரு நாள் ஈக்கிட்டானே, அதில் பார்ப்போமே என்ன நடக்குது. 3வது நாள் சொன்ன மாதிரி கருப்பாகினாங்க. 4வது நாள் அல்லாஹ் ஒரு பெரிய சத்தத்தை கொண்டு சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டத்தை அப்படியே அழிச்சு போட்டான். கண்ணியமான சொல்ல வரேன் என்னடா, அபூ ஜஹல் அங்க என்ன தெரியுமா தைரியம் அவனுக்கு, என்கிட்ட அறிவாளிகள் இருக்கிறாங்க, அதனால அவங்களுக்கு ஒன்றும் செய்யலா. எனக்கிட்ட ஆள் பலம் உள்ளவர்கள் இருக்கிறாங்க, ஒன்றும் செய்யலா. எனக்கு பணபலம் இருக்குது, அதனால இவங்களை போயிட்டு அழிச்சிட்டு வந்துடலும் என்று ஒரே இதுல கண்ணியமான சொல்லு அந்த அபூ ஜஹலுடைய அந்த கூட்டம், அதாவது ரமலானுடைய 12வது இரவுல வெளியாகுது கூட்டம். அபூ ஜஹலுடைய கூட்டம் ரசூலுல்லாவையும் ரசூலுல்லாவுடைய கூட்டத்தார்களையும் இல்லாமலாக்கிறதுக்காக வேண்டி அவங்க 12வது நோன்புல அதாவது அந்த கூட்டம் வெளியாகுது. கண்ணியமான சொல்லு அவங்க போறாங்க, போயிட்டு பெரிய பெரிய ஒரு 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 ஏற்பாடோட போறாங்க. 1000 பேர் அவர்களுக்கு உதவி கேட்கிறாங்க. 700 கவசங்களுடைய ஒட்டகங்கள் அவங்கள்ட்ட இருக்குது. கண்ணியமா சொல்லு, அதே போல அவர்களுக்கிட்ட கழுதை இருக்குது, அதே போல பெரிய பிரமாண்டமான ஒட்டக கூட்டம் இருக்குது. அன்பார்ந்த சகோதரர்களே, 700 குதிரைகள், 700 குதிரைகள் கவசங்களோட 700 குதிரைகள் இப்படியெல்லாம் போறாங்க. ஆனா ரசூலுல்லாவுடைய கூட்டத்துக்கிட்ட 70 2 குதிரை, 2 குதிரை. நபி அவங்களோட 313 சஹாபாக்களுக்கும் 2 குதிரை தான் நீக்குது. அதே போல 70 கழுதைகள் நீக்குது. 70 கழுதைகள் எப்படி தெரியுமா பிரயாணம் போனாங்க பத்ருடைய தினத்துக்கு. பத்ருடைய இடத்துக்கு மதீனாவுல இருந்து வராங்க, இவங்க மக்காவுல இருந்து அந்த இடத்துக்கு போறாங்க. அன்பார்ந்த சகோதரர்களே, 70 எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா ஹதீஸ்ல, அந்த 70 கழுதைகளையும் 3 சஹாபாக்கள் மாறி மாறி பிரயாணம் செஞ்சாங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. இன்றைய நாள் அவ்வளோ பொறுமதியான நாள், அவ்வளோ தியாகம் செஞ்சு போய்த்தான் அந்த யுத்தத்தை அடைஞ்சாங்க. கண்ணியமான சொல்லி இந்த பத்ருடைய நாள்ல அவர்கள் ரசூலுல்லாஹ் நடந்து போவாங்க. 3 பேரா பிரிச்சிருக்குது. ரசூலுல்லாவுடைய டேன் வரும், ரசூலுல்லா ஏறி போவாங்க, அடுத்த 2 சஹாபாக்கள் நடந்து போவாங்க. நபி அவங்களோட அடுத்த சஹாபியோட டேன் வரக்குள்ள நபி அவங்க நடந்து போவாங்க. அந்த சஹாபாக்கள் சொன்னாங்க, யார சொல்லலாம் எங்கட டேன்லையும் நீங்க அப்படியே கழுதையில வாங்கல யார சொல்லலாம். நபி அவங்க சொன்னாங்க, இல்ல நபி அவங்களுக்கு நடந்து போனாங்க. கண்ணியமான சவுலே, ஆக முக்கியமான ஒரு யுத்தம் தான் இந்த பத்ர் யுத்தம். அன்பார்ந்த சவுலே, இப்படியே போனாங்க. அந்த ஒட்டகத்துடைய விஷயத்துல அல்லாஹ் தாலா ஹதரத் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொன்னான், சாலிஹே எப்படி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து உள்ளத்துல வந்துட்டானே, அதாவது இந்த ஒட்டகம் எப்படிதான் வெளியாக்குறது, இது மாதிரி ஒரு ஒட்டகத்தை கொடுக்கலுமா யாராலே. அல்லாஹ் சொன்னான், சாலே 4500 வருஷத்துக்கு முன்னாலேயே இந்த மலையில இந்த ஒட்டகம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது சாலிஹ்னு சொன்னான். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொன்னான், 4500 வருஷத்துக்கு முன்னால இப்படியாப்பட்ட ஒரு கூட்டம் இதை மாதிரி என்றெல்லாம் கேட்பாங்க. 4500 வருடத்துக்கு முன்னாலே இந்த மலையில் அந்த ஒட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குதுன்னு சொன்னான். ஆக கண்ணியத்துக்கு மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்ப அபூ ஜஹல் என்ன செய்கிறான், அப்படியே அந்த கூட்டத்தை கூட்டிக் கொண்டு அப்படியே போய்கொண்டிருக்கிறான். மேலான சகோதரர்களே, பத்ருடைய இடம் கிட்ட வருது. ரசூலுல்லாஹ் அவங்க முதலாவது வந்து சேர்ந்துட்டாங்க. அதாவது பத்ர் என்றது அங்கனிக்கு ஒரு கிணறு, ஒரு பிரபலியமான ஒரு கிணறு இருந்த இடம். அதனால அந்த இடத்துல சஹாபாக்களுக்கு முன்னால் சஹாபாக்கள் வந்து செஞ்சாங்க, அந்த கிணத்துக்கு முன்னால வந்து இருந்தாங்க. அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு நீண்ட சம்பவம் இது, அதனால சுருக்கமாக சொல்கிறேன். எந்த அளவு கண்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த பத்ருடைய இடத்துக்கு வந்தாங்க. பத்ருடைய இடத்துக்கு வந்தது மட்டுமல்ல, இப்ப இந்த இரவு நாங்க இருக்கிற இரவு இருக்கிறே, இந்த இரவுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் சஹாபாக்களும் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்து இரவு சரியான மாச்சல்.
12வது நோம்புல இருந்து அப்படியே வந்து கண்ணியமான சொல்ல பத்ருடைய அந்த இடத்துக்கு வந்து சேர்றாங்க. சேர்ந்த முன்ன சஹாபாக்களுக்கு சரியான தூக்கமும் தான், சரியான கஷ்டமும் தான், சாப்பாடுக்கு இல்லை. ஆனா அந்த அபூஜஹலோட கூட்டத்துக்கு எப்படின்னு சொன்னா அன்பார்ந்த சொல்லே ஒட்டகம் கணக்கே இல்லை. ஒட்டகம் அவங்க எப்படின்னு சொன்னா அதாவது அறுத்து சாப்பிடுவாங்க. ஒரு நாளைக்கு 10 ஒட்டகம் இருப்பாங்க, ஒரு நாளைக்கு 9 ஒட்டகம் இருப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு. கண்ணியமான சொல்லு. அது மட்டும் இல்ல, அந்த கூட்டம் எப்படி வந்துச்சுண்டா இந்த அதாவது ஒரு 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 கல்யாண போக்கல ரபானெல்லாம் தட்டி கொண்டு பாட்டு படிக்கிற பெண்கள் எல்லாம் கூட்டி வந்து கண்ணியமான சொல்ல டான்ஸ் ஆடுறவங்க எல்லாம் கூட்டி வந்து இப்படித்தான் அவங்க யுத்தத்துக்கு போனாங்க. அவ்வளவு சொகுசு அவங்களுக்கு. ஆனா சஹாபாக்கள் அப்படி இல்லை, உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தியிருந்தாங்க. அல்லாவின் மீது நம்பிக்கை இருந்துச்சு. அவர்கள் அல்லாவோட பயத்தோடு இருந்தவர்கள். அவர் அப்படி உருவாக்கி வைத்திருந்தாங்க நபி அவங்க. அந்த சஹாபாக்களும் நபி அவர்களும் அப்படியே பத்ருடைய இடத்துல வந்து ஒரு மரம் ஈக்குது. அந்த மரத்துக்கு கீழால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்களும் அங்கே கீக்கிறாங்க. இன்றைக்கு நாள்ல இப்ப மலையோடு தூறி கொண்டிருக்குது. இப்ப வெளியில மலையோடு தூறி கொண்டிருச்சு மாரிப் கிட்டால. கண்ணியமான சொல்லு, அன்றைக்கு பத்ருடைய தினத்துல அந்த இரவு, நாளைக்கு பத்ருடைய யுத்தம் இருக்குது, இன்றைக்கு இரவு சகோதரர்களே இதே போன்ற ஒரு மலை அந்த சஹாபாக்களுக்கும் தூரிச்சு. நான் வரக்கொலையும் யோசிச்சேன். அதனுடைய அந்த பாடத்தை பார்த்துக்க நிற்கிற நேரத்தில் அந்த மலை தூத்தல் ஒன்று வந்துச்சு. சஹாபாக்கள் அப்படியே வந்து மாற்றல்ல சாஞ்சாங்க. ரசூலுல்லா மட்டும் சஹாபி சொல்றாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு, ரசூலுல்லாவை நான் பார்த்தேன், தேடி பார்த்தா ரசூலுல்லா மட்டும் பத்ருடைய நாளைக்கு யுத்தம் இருக்குது. ரசூலுல்லா மரத்தடியில் போய்த்து நின்று தொழுது கொண்டிருக்கிறாங்க. அவ்வளவு மாற்றல் தான். ஆனா சஹாபாக்களும் தூங்கல்ல. சில ரிவாயத்தில் எழுதுறாங்க கொஞ்சம் பேர் சாஞ்சிருந்தாங்க, கொஞ்சம் பேர் முழிச்சிருந்தாங்க. ஆனா அதிகமான ரிவாயத்துல அவங்க எல்லாம் முழிச்சுதான் இருந்திருக்கிறாங்க. துஆவோடையும் அலுவையோடையும் கவலையோடையும் அந்த அதாவது இந்த 13 சஹாபாக்களும் இல்லாமலாக்கப்பட்டுட்டாங்கண்டா. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யா அல்லாஹ் இந்த 13 சஹாபாக்கள் இந்த கூட்டம் இல்லாம போனா உன்னை வணங்குவதற்கு நாளைக்கு யாரும் இருக்க மாட்டாங்க யா அல்லாஹ்னு நபி அவங்க துஆ கேட்டுக்கொண்டே இருந்தாங்க. அழுது துவா கேட்டாங்க. ஒவ்வொரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கவே இல்லை அன்றைக்கு நாள். ஏன்? ஒரு முக்கியமான ஒரு நாள். அன்றைய நாள்ல முஸ்லிம்கள் இல்லாமல் ஆகிட்டாங்கண்டா. அடுத்தது அங்கல கலிமா சொன்னவங்க, அல்லாஹ்வை ஏற்றவங்க யாரும் இல்லை, அழுது இருக்கிறாங்க. கண்ணியமான சொல்லு, எந்த அளவுக்கு அழுகிறாங்கண்டா ஹஜரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து வராங்க. யா ரசூலுல்லாஹ், நபி உங்க கையை உயர்த்தி யா அல்லாஹ் இந்த கூட்டத்திற்கு வெற்றியை தாயா அல்லாஹ், நீ வாக்களிச்சிருந்து எனக்கு வெற்றியை தந்துடியா அல்லாஹ், நீ என்ன வாக்களிச்சியோ அதை எனக்கு தந்துடியா அல்லாஹ்னு அழுது நபி உங்க தொழுகையிலிருந்து துவா கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. நபியுடைய 2 கையையும் உயர்த்தி துவா செய்கிறாங்க. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, அந்த நேரம் ஒரு பொறுமதியான நேரம் சவல்லே. இன்ஷா அல்லாஹ் கண்ணியமான சொல்லே நபி அவர்களுடைய துஆ அந்த நேரத்தில் கையை உயர்த்தி கொண்டு துவா செய்கிற நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மேனிலிருந்து அப்படியே அவங்களோட சால்வை அவங்களோட தலப்பா அப்படியே கீழே விழுது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து ஓடி வந்து அந்த தலப்பாவை எடுத்து ரசூலுல்லாஹ் கிட்ட சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு உண்மையான உதவியை தந்துடுவான் யா ரசூலல்லாஹ், எந்த சந்தேகமும் இல்லை. அல்லாஹ் உங்களுக்கு வாக்களிச்சது தராம விட மாட்டான் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு இருக்குது யா ரசூலல்லாஹ்னு அந்த நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட சொல்லிட்டு ஆறுதல் சொல்லி அவர்களுடைய மேனில மீண்டும் அந்த தலப்பாவை போட்டு போறாங்க. அந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பத்ருடைய தினத்துல நாம் வெற்றி கொள்ளணும், நாம் அல்லாஹ்வுடைய உதவியோட எப்படியாவது இந்த கூட்டத்தார பாதுகாக்கணும் என்றதுக்காக வேண்டி நபி அவங்க பெரிய தியாகம் செஞ்சாங்க. அன்பான நல்லடியார்களே, அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கினான். இது தஸ்தகீசூன ரப்பக்கும் ஃபஸ்தஜாப லக்கும் அன்னி முமித்துக்கும் பிஅல்ஃபின் மினல் மலாயிகத்தி முர்திஃபீன். அல்லாஹ் குர்ஆன்ல மலக்குமார்களை கொண்டு உதவி செய்தேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். மலக்குமார்கள் 1000 மலக்குமார்கள், கிட்டத்தட்ட 5000 மலக்குமார்கள் பத்ருடைய தினத்தில் அல்லாஹ் இந்த பூமிக்கு இறக்கினான். சில ரிவாயத்துகள்ல மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்தோட ஒரு 1000, அதே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தோட 1000, இப்படி ஒவ்வொரு மலக்குமார்களோட 1000 மலக்குமார்களை அதாவது மலக்குகளை இந்த பூமிக்கு இறக்கி அல்லாஹ் அந்த நபிக்கு வாக்களித்ததை நிறைவேற்றி அந்த நபிக்கு இந்த அதாவது பத்ருடைய தினத்தில் அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான் என்பதை அந்த குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்க விளங்க வேண்டிய விஷயம் என்னென்றா, இந்த பத்ருடைய தினத்துல இந்த சஹாபாக்கள் லேசான தியாகம் அடையல்ல,
பெரிய தியாகத்தை அடைஞ்சாங்க. பெரிய கஷ்டத்துக்கு மத்தியில தான் சோல்லே இந்த பத்ர் யுத்தம், எங்களுக்கு பத்ர் யுத்தத்துடைய வெற்றி கிடைக்குது. அந்த வெற்றி கண்ணியமான சொல்லே இன்றைக்கு நானும் நீங்களும் இந்த இடத்துல கலிமாவுடையவர்களாக அல்லாஹ்வை ஈமான் கொண்டவர்களாக இந்த பூமியில நாங்க இருக்கிறோம் என்றா அந்த சஹாபாக்களுடைய தியாகம், அவர்களுடைய யுத்தத்துடைய தியாகம், அவர்கள் மேற்கொண்ட அந்த தியாகம், அதுல 14 சஹாபாக்கள் உயிர் தியாகமாகினாங்க, மௌத்தாகினாங்க, ஷஹீதாகினாங்க. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கும் அந்த தியாகத்தின் பேர்ல தான் எங்களுக்கு அல்லாஹ் இந்த தீனுடைய வாழ்க்கையை அல்லாஹ் தந்திருக்கிறான். எனவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய நாள் எங்களுடைய ஒவ்வொருவருடைய உள்ளத்திலேயும் அவர்களுடைய தியாகத்துடைய உணர்வு வந்து நாம் எங்களுடைய வாழ்க்கையில அல்லாஹ்வுக்காக வேண்டி எதையும் செய்யக்கூடிய, அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு நல்ல காரியங்களை செய்வதற்காக வேண்டி முன்வரக்கூடிய ஒரு சமுதாயமாக நாம் மாறுவதற்கு வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.